இது மேலே குச்சி குச்சா இருக்கிறது. இதுதான் அந்த முள் பார்த்தீங்கன்னா. இந்த பயப்படும் 25 டேஸ் கம்மியாக வைக்கும் போது மதர் ஃபீட் சரியாக கிடைக்கலன்னா குட்டி சர்வைவ் ஆகாது போடுவாங்க. வெஜிடேரியன் குட்டி போட்டதுலேருந்து இந்த கீழே பெட்டிங் மாற்றக்கூடாது குட்டியை பிரிக்கிற வரைக்கும். நம்ம கை வச்சா பல்லி பல்லியா? அது பல்லி தான் நாங்கள் காமிச்சோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர். இதில் சினமன் வருவாங்க, ப்ரௌன் வித் ஒயிட். சால்ட் அண்ட் பெப்பர் பிளாக் வித் ஒயிட். கோயம்புத்தூர்ல இது நம்ம எடுக்கிற 2வது வீடியோ. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எக்ஸாட்டிக் பெட்டு. இங்கே வந்து ஃபுல்லாக ரோடன் பெட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன இருக்குது, எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். உங்கள் பேர்? நிவேதா சார். ஓகே, என்னென்ன வச்சுருக்கீங்க இப்போ? நாங்கள் ராடன் வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். ஹாம்ஸ்டரில் சிரியன் டுவாஃபு, ஜெர்பிள், அப்புறம் சுகர் கிளைடர், இது இகுவானாஸ், ஹெஜாக், எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ், அப்புறம் டாரண்டுலா, பைத்தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லா விதமான ரோடன்ஸ் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்று அப்படியே பார்ப்போமா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்பிள் சார். ஸோ இவங்க ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் கிட்ட வந்து பெண்ட் ஆகிருக்கும். டெய்லில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த டெய்ல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஹேராக இருக்கும். நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். மைஸுக்கு சுத்தமாக இருக்காது. அப்புறம் அந்த மூக்கு கிட்ட இன்னொன்று மைஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் லைஃப் ஸ்பேன் வரும். இவங்களுக்கு வந்து 8 இயர்ஸ் வரும். இவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியான பெட். குழந்தைங்க எடுத்தாங்கன்னா கூட கடிக்காது. என்ன மாதிரி குழந்தைங்க எடுத்தாலும் கிடைக்காது. இல்லை இப்படியெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். இது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டுவாஃப் ஹாம்ஸ்டர். இவங்க லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரும். ஆனால் என்னென்னா இவங்க இது 3 இன்ச்சஸ் தான் மேக்ஸிமம் சைஸே வளருவாங்க. என்னென்னா இவங்க கொஞ்சம் அக்ரஸிவ். அதாவது கொஞ்சம் குட்டியிலேருந்தே எடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்துப்பாங்க. இது உங்ககிட்ட இருக்கிற ஏஜ் என்ன ஏஜ் இருக்கும்? ரொம்ப சின்னதாக தெரியுது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் ஆனது. 2 மந்த். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ரீச் ஆக எத்தனை மந்த் ஆகும்? 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸ். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் 1.5 மந்த்ஸ் அந்த ஸ்டேஜ். இப்போ கையில் எடுத்தால் கடிக்குமா? இல்லை, கடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் எடுத்து வளர்த்துறீங்கன்னா இவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இருக்கிற இந்த ரோடன் பெட்ல எது ஃப்ரெண்ட்லி? ஜெர்பிள் ஒன்று, அப்புறம் கினிபிக்ஸ் இருக்குது. கினிபிக்கில் அபிசினியன். அது உங்களுக்கு அது கினிபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான். அது கொஞ்சம் பெருசாக வரும். சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். மெயின்டெனன்ஸ் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமாம். பாக்கெட் இப்போ ஸ்டாக் முடிஞ்சிருச்சு சார். ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இது என்ன கலர்? இது டிஃப்ரெண்டாக அது ஃபான் கலர் சொல்லுவாங்க. ப்ரௌன் அந்த இது. ப்ரௌன்லேயே வர்றதா? ப்ரௌன்னே சொல்லலாமா? ப்ரௌன்னே சொல்லலாம் சார். கோல்டன் கலர் சொல்லுவாங்க, ப்ரௌன் சொல்லுவாங்க, ஃபானுன்னு சொல்லுவாங்க. இது ப்ரீடிங் பேரோ. இது கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து 3 மந்த்ஸ் ஆனது. ஓகே ஓகே. 3 மந்த்ல இந்த சைஸ் வந்துருமா? ஆமாம் சார். அது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம் ஒரு ஃபுட்டு நீங்கள் கொடுக்கறத பொறுத்து இருக்குது. கொடுக்குற இடம் அதை பொறுத்து இருக்கா? ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கும் போது என்ன சைஸ் உங்களுக்கு நல்ல சைஸ் வரும். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆனது. ஓகே. 1 மந்த்ல இந்த சைஸ். என்னென்ன நீங்க ப்ரீட் பண்ணி சேல் பண்றீங்க? ஹாம்ஸ்டர், ஜெர்பிள், சிரியன் டுவாஃப் ரெண்டுமே ப்ரீட் பண்ணிருக்கோம். ஹெஜாக்ஸும் ப்ரீட் பண்ணிருக்கோம். சுகர் கிளைடரும் ப்ரீட் பண்ணிருக்கோம் சார். சுகர் கிளைடர் இருக்கு பாருங்க. தூங்குதா? இல்லை, முழிச்சு பார்த்துட்டு தான் இருக்கு. அப்படி இப்படிதான் இதில் தான் தூங்குவா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு ஹைட் அவுட்ஸ் வைக்கணும். இவங்க ஜாஸ்தி நல்லா விளையாடுவாங்க. ஓகே. ஆனால் இது தூங்குறது நீங்கள் வைக்கல, சும்மா சாப்பிட வச்சுக்கணும் தான். அது சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிறது. அதுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டேன் அப்படி. ஜெர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் டைம் ஸ்டார்ட் ஆகுது 6 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மந்த் ஆன் மந்த் அது குட்டி போட்டுட்டே தான் இருக்கும். இப்போ வந்து இவங்களுக்கு ப்ரீடிங்க்கு விடும்போது எதுன்னா இது மேல் ஃபீமேல் எல்லாமே தனித்தனியாக தான் பிரித்து வச்சுருக்கு சார். ஸோ இவங்களுக்கு என்னென்னா நீங்கள் இந்த இது தேங்காய் நார் வருது இல்லைங்களா, அது மட்டும் நீங்கள் போடணும். அப்புறம் போட்டு ப்ரீடிங் போடும்போது அது அப்புறம் ஒரு ஹைட் அவுட் நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் நீங்கள் நல்லா வீட்டில் வச்சு ப்ளேஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இது வீல் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வச்சு
ஹைட் அவுட்ஸ் கொஞ்சம் 2-3 வச்சு அந்த தேங்காய் நார் மஸ்ட் தேங்காய் நெஸ்ட் அது போடும். நெஸ்ட் அந்த கட்டி தான் அது குட்டி போடும். ஸோ அதில் தான் குட்டி வச்சு பார்த்துக்கும். ஸோ இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் ஃபீமேல் பிரிக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து குட்டியை நல்லா பார்த்துக்கும். டுவாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டுவாஃபும் நீங்கள் ஒன்றாவே வச்சுக்கலாம். உங்களுக்கு அதுவே பார்த்துக்கும். இவங்களுக்கு உங்களுக்கு நிறைய கலர் வரும் சார். இதோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. என்னென்னா இந்த நல்லா சிரியனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் வரும். அது மட்டும்தான் இதில் வராது. அதுவே வந்து சினமன் கலர் வரும். அந்த இது வரும். ஃபுல் ஒயிட் வரும். அப்புறம் இந்த கிரே கலர் வரும். ஸோ இதுலேயே பைடு வெரைட்டி வரும். ஒயிட் வித் அந்த கலரில் வரும்போது அது உங்களுக்கு அது வரும். அப்புறம் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும்போது பாண்டா சொல்லுவாங்க. அது தேவையில்லை. ஹைட் அவுட் வச்சு வீல் வச்சிங்கன்னா போதும். சிரியன் ஹாம்ஸ்டர். இவங்க என்னென்னா சைஸ் வந்து ஒரு 5 to 6 inches வருவாங்க. மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த ஹாம்ஸ்டர் எல்லாத்துக்குமே முடி ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 27 degree. இவங்க வந்து கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கிற இதான் லைக் பண்ணுவாங்க. 26லேருந்து 27, 24லேருந்து 27க்குள்ளே மெயின்டைன் பண்ணுவோம் சார். இது எல்லாமே சிரியன். எல்லாமே சிரியன். ஒவ்வொரு கலரும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு இது டெடி பேர் ஹாம்ஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த கலரு அந்த ஆரஞ்சு வித் ஒயிட் வர்றது ஃபுல் ஒயிட்டு. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக லைக் பண்ணி கேட்பாங்க. எந்த கலர்? அந்த ஆரஞ்சு வித் ஒயிட் கேட்பாங்க. அது ஒவ்வொருத்தரோட இது இருக்குது. சிலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்பாங்க. சிலர் ஃபுல் ஒயிட்டு தான் வேணும்பாங்க. இவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி தான். இவங்க என்னென்னா உடனே சட்டுன்னு கடிக்கவெல்லாம் மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க போகும்போது பயந்து ஓடுவாங்க. கையில் நிற்காம ஓடுவாங்க. இந்த மாதிரி ஓடுவாங்க. இது வந்து 5 to 6 inches வரும். இவங்க கொஞ்சம் பெரிய சைஸ் 2.5 months ஆனது. இது ப்ரீடிங் அப்போ எப்படி குட்டிங்க இது ரெண்டும் வளர்க்கணும்? இல்லை, இது வந்து மேல் ஃபீமேல் தனித்தனியாக தான் வைக்கணும். என்னென்னா மேல் போய் குட்டியை சாப்பிட்ரும். இன்னொன்று உடனே அடுத்த மேட்டிங் பண்ணும்போது குட்டி மதர் வந்து குட்டிக்கு சரியாக ஃபீட் கொடுக்காது. ஆமாம் சார். அதாவது கன்சீவ் ஆகிடுச்சா நம்ம இது பண்ண முடியாது. என்னென்னா ஒரு 12 days வந்து மேல் ஃபீமேல் ஒன்றா விட்டுட்டு மேலே தனியாக பிரிச்சிடணும். இதெல்லாம் இந்த டுவாஃப் என்ன ப்ரைஸில் பண்ணுறீங்க? டுவாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 900லேருந்து கொடுத்துட்ருக்கோம். சிரியன் வந்து பேர் 900. அது ரெண்டு ப்ரைஸ் எதுவும் வித்தியாசம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு பைடுங்கும் போது அப்படியே கொஞ்சம் ரேட் மாறும். ஜெர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து கொடுத்துட்ருக்கு சார். வாட்டர் ஃபீடரு, பெல்லட்டு, ஹஸ்க்கு இது எல்லாமே சேல் பண்ணிருக்கு சார். இது வந்து ஹாம்ஸ்டர் இதுக்கு மட்டும்தான். ஹாம்ஸ்டர் ஜெர்பிள் அவங்களுக்கு மட்டும். கின்னி பிக்கு தனியாக பெல்லட் இருக்கு. இல்லை, உள்ள ப்ரீடிங் உள்ள இருக்கு. இது முன்னாடி சேலுக்கு இருக்கிறதுனால ஏன்னா உள்ளே போய் டிஸ்பிளேக்காக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு செட்டப் வைக்கணுமா? ஹைட் அவுட் இதுக்கு ஒன்று வைக்கணும் கண்டிப்பாக. மற்றபடி இது நீங்கள் கையில் எடுத்து விளையாடலாம். அந்த அளவுக்கு தான். இல்லை சார், உங்ககிட்ட நல்லா பழகிடுச்சு அப்படின்னா அது அப்படியே ஹேர் இருந்தால் எப்படி இருக்கும். மற்ற இதுக்குள்ள ஹேர் எப்படி இருக்கும். அது பயப்படும் போது தான் வந்து ஃபுல்லாக மோல்டு பொசிஷனுக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே நல்லா பால் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் முள் குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதில். இதெல்லாம் டைம் பண்ணி தான் கண்டிப்பாக வளர்க்கணும்ல? ஆமாம் சார். நீங்கள் 1 monthலேருந்து நீங்கள் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு டேர்ம் ஆகிடும். நீங்கள் அடல்ட்டில் எடுத்திங்கன்னா தான் அது செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன புதுசாக சவுண்டு கேட்கும் போது இந்த மாதிரி பயந்துருப்பாங்க. இப்போ பயத்தில் உள்ள இருக்கா? இது மேலே குச்சி குச்சா இருக்கிறது. ஆமாம், இதுதான் இந்த முள். பார்த்தீங்கன்னா இந்த பயப்படும் போது திடீர்னு யாராவது புதுசாக சவுண்டு கேட்கும் போது இந்த மாதிரி பொசிஷன் போய்க்கும். எங்கே தலை இருக்குது எங்கே வால்னே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நார்மலாக இருக்கப்போ அது ஓடிக்கணும். ஒரு 2 minutes கையில் வைக்கும்போது நார்மல் ஆகிடுவாங்க. கடிக்கலாம் கடிக்காதா? இல்லை, கடிக்க மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடிக்காது அப்படின்னு இருக்கா? இல்லை, நார்மலாகவே கடிக்க மாட்டாங்க. என்னென்னா திடீர்னு இப்போ திடீர்னு எங்கள் கையில் சிக்கன் ஸ்மெல் ஏதாவது வருது அப்படின்னா அதை வந்து சும்மா அவங்க நக்கி தான் பார்ப்பாங்க தவிர சாப்பிட்றது மாதிரி அக்ரெசிவாக இருக்கும். குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அக்ரெசிவ்லாம் கிடையாது. என்ன பயந்து அந்த முள் இதுக்கு அந்த மோல்டு பொசிஷன் போகும்போது அந்த முள் மட்டும்தான் கொடுக்கும். அது மட்டும்தான் இவங்க கிட்ட.
மோல்டில் எடுக்கிறப்ப அதுவும் குத்தல் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே, இதெல்லாம் என்ன பிரைஸ் பேர்? இது வந்து பாத்தீங்கன்னா பேர் 12,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒவ்வொரு மியூட்டேஷன். இதுல கலரேஷன் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர். இதுல சினமன் வருவாங்க, பிரவுன் வித் ஒயிட். சால்ட் அண்ட் பெப்பர்ங்கிறது Black வித் ஒயிட். ஃபுல் ஆல்பினோ இருக்கு. அது கலரேஷன் வச்சு பிரைஸ் சேஞ்ச் ஆகும். அது வந்து உங்களுக்கு கலர் வச்சு பிரைஸ் சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே சீப் இந்த 12 அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து இருக்கு. நல்ல குட்டியில எடுக்கும்போது உங்களுக்கு ரேட் கம்மியே இருக்கலாம். சில பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பினோ பிரைஸ் ஜாஸ்தி இருக்கும். சில பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் சினமன் அது வந்து அந்த சீசன் பொறுத்து இருக்கு, கிடைக்கிறத பொறுத்து, அவைலபிலிட்டி பொறுத்து. சினமன் இப்ப ஜாஸ்தி இருக்குன்னா உங்களுக்கு பிரைஸ் நார்மல் ரேஞ்சில எடுக்கலாம். இப்போ ரொம்ப ரேரா இருக்கும்போது உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இவங்க லைஃப் பண்ணது பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வருவாங்க. 10 இயர்ஸ் வருமா? கிட்டத்தட்ட ஒரு டாகோட லைஃப் டைம் கிட்ட வருது. இது பிரீடிங்க்கு எப்படி? இவங்க பிரீடிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு 3 மந்த்ஸ்லயே ஸ்டார்ட் ஆயிடும். மேலுக்கு 4 மந்த்ஸ். செட்டப் எதனா அதுக்கு பண்ணனுமா? செட்டப் ஒண்ணுல இவங்க ஹைட் அவுட், இந்த மாதிரி ஹைட் அவுட் ஒன்னு வெச்சாங்க. இதுங்களுக்கு பெருசா தான் வைக்கணுமோ? கொஞ்சம் பெருசா இவங்க கொஞ்சம் ஏன்னா பெருசா ஆயிட்டே போவாங்க இல்லையா, அதனால வந்து இல்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஆனதுதான். ஓகே, இன்னும் அப்ப வளரும். இன்னும் வளருவாங்க, நல்லா இந்த சைஸ் வருவாங்க. ஓகே. அது இதுலயுமே வந்து நீங்க ஃபுட் கேட் ஃபுட் தான் மேக்ஸிமம் கொடுப்பீங்க. சோ அப்ப அந்த கேட் ஃபுட் கொடுக்கறதுலயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு இல்லைங்களா. டூனாலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா குடுகுடுன்னு வளருவாங்க சப்பியா. இதுக்கு கேட் ஃபுட் தான் கொடுப்பீங்க? கேட் ஃபுட். அப்புறம் சிக்கன் பாயில்டு, எக் பாயில்டு, எக் ஒயிட் மட்டும் கொடுப்பாங்க பாயில்டு. அப்புறம் மீல் வார்ம்ஸ், சூப்பர் வார்ம் அந்த மாதிரிலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இக்வானா, கிரீன் மியூட்டேஷன். இது கிரீன் மியூட்டேஷன்னா வேற என்னென்ன கலர் இருக்கு? இது ரெட் வரும், ஆரஞ்சு அந்த இதில் வரும், ஆல்பினோ வரும், ப்ளூ வரும். உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதை பொறுத்து ரேட் மாறும். இது என்ன சைஸில் வரும்? என்ன மேக்ஸிமம் சைஸ் 6 ஃபீட் வரும் சார். 6 அடி வரும். பெருசாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லாக இதுக்குன்னே தேவைப்படும். லைஃப் டைம் 40 இயர்ஸ் வரும் சார். 40 45 இயர்ஸ். நம்ம கூட போட்டி. இது ஃபீடிங்லாம் எப்படி? ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் இவங்க ஃபுல்லாக வெஜிடேரியன். பியர்ட் டிராகன் இருக்குது, அவங்க தான் வந்து மீல் வார்ம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன். இந்த பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, பூசணிக்காய் கீரை இதுக்குன்னு செலக்டிவ் ஃபுட்ஸ் இருக்குது, அது மட்டும் சாப்பிடுவோம். இது 40 இயர்ஸ் லைஃப் டைம்னா அப்ப ப்ரீடிங் ஏஜ் வந்து 5 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 5 இயர்ஸ் வரும். இது எத்தனை மாசம் குட்டி? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆனது. 1 இயர் இல்லை, 6 மந்த்ஸ் ஆனது தான். 6 மந்த்துக்கு இதெல்லாம் ப்ரீட் பண்ணா கஷ்டம் 5 இயர்ஸ்ல. ஆமாம் சார், நீங்கள் அடல்ட்டாக எடுத்து ப்ரீடிங் பர்பஸ்ன்னு போகும்போது நீங்கள் அடல்ட்டாக எடுத்து தான் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஜஸ்ட் ஆசைக்கு தான் இது. ஆசைக்கு ஒரு ரூம். ஆமாம். இவங்க வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் செட்டப். இது ஃபுல்லாகவே சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ் ப்ரீடிங்கு. இது ஃபீமேல் தனியாக, மேல் தனியாக இருக்கும். ஓ, சிரியன் செப்பரேட் பண்ணி தான் இருக்கும். குட்டிங்களோட பேரண்ட் எதனால? குட்டி இங்கே இருக்குது, இந்த கடைசியில் இருக்காரு. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் குட்டி போட்டிருக்கு அப்படின்னா குட்டி போட்டதுலேருந்து இந்த கீழே பெட்டிங் மாற்றக்கூடாது குட்டியை பிரிக்கிற வரைக்கும். நம்ம கை வச்சா நம்ம கை ஸ்மெல்லுக்கு ஒன்று குட்டிக்கு ஃபீட் கொடுக்காது, இல்லைன்னா குட்டியை சாப்பிட்ரும். எத்தனை நாள் வரைக்கும் பேரண்ட் கூட இருக்கணும் குட்டி? 25 days. 25 days. வேற என்னென்ன குட்டியோட இருக்கு? இது மேல் ஃபீமேல் ரெண்டும் பார்த்துக்கோம். கிரேவா? கிரே தான் போடணும் அந்த மாதிரி இருக்கா? இல்லை சார், இது வந்து குட்டி உங்களுக்கு என்ன கலரில் வேணால் போடும். ஆனால் இதில் குட்டி எல்லாம் கிரேவாக வந்துருக்கும். ஒயிட்டும் இருந்தது, ஒயிட் இருக்கு. ஆனால் நீங்கள் சேம் கலர் தான் போடுறீங்க மோஸ்ட்டாக? சம்டைம்ஸ் மிக்ஸ் பண்ணியும் போடுவோம் சார். அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க? ஏதோ ஒரு பேர். ஓகே. ஒரு டுவாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி இருக்கு. டுவாஃப் ஒன்றா பார்த்துக்கோங்க. இது எது குட்டி எது பேரண்ட்னு தெரியல. கிட்ட இந்த Black and white இருக்கு இல்லைங்களா, Black and white இது இந்த ரெண்டு சொல்றேன். சைஸ் அந்த ஒரு வித்தியாசம். இதுக்கு எத்தனை நாள் பார்த்துக்கணும்? இதுவும் சேம் 25 days நீங்கள் ஒன்றா வைக்கணும். அதுக்கு மேலே வந்து என்னென்னா 25 days கம்மியாக வைக்கும் போது மதர் ஃபீட் சரியாக கிடைக்கலன்னா குட்டியை சர்வைவ் ஆகாது. சீக்கிரம் ஏதாவது டிசீஸ் வந்து இறந்துரும், அந்த மாதிரி ஆகும். 1 month கூட வச்சுக்கலாம். நீங்கள் 25 daysலேருந்து 1 month. ஸோ அந்த டைம் வைக்கும் போது உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சுகர் கிளைடர் அந்த ப்ளூ கேஜ்.
இதுங்க எப்படி அதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் போடும் குட்டி? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ். 3 months ஒன்ஸ். எவ்வளோ குட்டி போடும்? 2, மேக்ஸிமம் 2 தான். 2 தான் போடும். ஹாம்ஸ்டர்லாம் இந்த மாதிரி 5 அந்த மாதிரியெல்லாம் வராது சார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 monthsலேருந்து 1 year ஆகும் ஃபீமேலுக்கு. மேலுக்கும் சேம் 1 yearலேருந்து 15 months அந்த ஏஜ் ப்ரீடிங் டைம் ஸ்டார்ட் ஆகிறது. இது என்ன ப்ரைஸிங் பேர்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு போயிட்டுருக்கு. 25. இந்த சீசன் ரேஞ்சு தான் மாறும் ரேட்டு. ஓகே ஓகே. மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்குமோ? இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் இருக்குது. ஓ 3 இருக்கா? இப்படி ஒன்றா இத்தனை போடலாம்? ஒரு மேல் 2 ஃபீமேல் அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஓகே. இதுதான் உங்கள் ப்ரீடிங் செட்டப். இதெல்லாம் என்னது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீல் வார்ம்ஸு, ஹெட்ஜாகு, சுகர் கிளைடருக்குலாம் ஃபீடுக்கு கொடுப்போம். சேல் பண்ணுவீங்களா அது? சேலுக்கு கொடுத்துட்ருக்கோம் சார். லைவ் வார்ம் எல்லாமே. மீல் வார்ம்ஸ். ஸோ கரண்ட்டாக இருக்கிறது எல்லாமே காமிச்சிட்டிங்க. இன்னும் வேறு எதனா இருக்கா இப்போ ஸ்டாக் இல்லாமல்? ஸ்டாக் இல்லை சார். இல்லை அதான் என்னென்ன பண்ணுவீங்க வேறு? டேரண்டெல்லாம் அந்த ஸ்பைடர் பண்ணுவீங்க வேறு? அப்புறம் கினி பிக்ஸ் அப்புறம் கீகோலாம் கூட பண்ணிட்டு தான் இருக்கோம். கீகோனா பல்லி இருக்கு. பல்லியா? அது பள்ளி தான் நாங்கள் காமிச்சது. அதோட வெரைட்டி ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிட்டத்தட்ட பள்ளி மாதிரியே இருக்கும். ஓ அதுவும் பண்ணுறீங்க. அதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும்? அது வந்து பார்த்தீங்கன்னா 8,000 12,000. ஓ அது லைஃப் டைம்? அது லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை இப்போதான் அது பார்த்துட்டு இருக்கோம். இப்போதான் எல்லா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நான் அது நெக்ஸ்ட் வீடியோக்கு இது வரும்போது அது நான் ஃபுல்லாக எனக்கு தெரியும். ஓகே ஓகே. தெரிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைனில் பார்க்க மாட்டீங்க போல, எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்லுவீங்க. அதை நான் ப்ரீட்லாம் பண்ண முடியும் நம்மளால்? ஓகே. இது நான் பார்த்ததில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து மேலோட்டமாக பார்த்துட்டோம். உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லொக்கேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சென்ட் பண்ணுவீங்களா மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கு? ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். பஸ்லையா? பஸ்ஸஸ்ல இருக்கு, ட்ரெயின்ஸ்லேயும் போடுவோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சென்ட் பண்ணுறீங்க. இப்போ வேணுன்றவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.